ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருகோணமலை புத்தர் சிலை சர்ச்சையுடன் தொடர்புபட்ட ஆனால் திருகோணமலை நகருக்கு இந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாத வலாங்குட கசப்ப தேரர் உட்பட 4 பிக்குகளுடன் மேலும் 5 பேர் கடலோர பாதுகாப்பு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பது நீங்கள் அறிந்த விஷயம். நேற்றைய தினம் செய்திகளில் அதிகமாக இடம் பிடித்த ஒன்று இது. சரியாக 2 மாதங்களுக்கு முன்பு இந்த சிலை வைப்பின் முழு பின்னணி குறித்த ஒரு முழுமையான வீடியோ பதிவு எங்களுடைய சேனலில் இருக்கிறது. நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவினுடைய நிறைவில் அதற்கான தொடுப்பை தருகிறேன். ஒரு பிக்குவுக்கு உரிய எந்தவித அடிப்படை ஒழுக்கமும் இன்றி மிக மோசமாக அன்று நடந்து கொண்ட கசப்ப தேரரினுடைய பின்புலம் பற்றி புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. சுருக்கமாக சொன்னார், தேசத்தை காப்பாற்றவும் புத்த மதத்தை காப்பாற்றவும் தாம் அவதரித்திருப்பதாக கூறிக்கொண்டு இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் 7-8 தேரர்களில் இவரும் ஒருவர். கசப்ப தேரர் நேற்று பகல் சாப்பாட்டை உண்ண மறுத்ததாக ஒரு செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தாக்குவாரா, ஈரான் இஸ்ரேலை பதிலுக்கு திருப்பி தாக்குமா என்று உலக விமான சேவை நிறுவனங்கள் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர பதட்டத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது இலங்கை வாழ் பொதுமகன்களோ கசப்ப ஏன் சாப்பாட்டை தவிர்த்திருப்பார், நல்ல கறி சமைக்கவில்லையா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சோயா மீட்டையும் பருப்பு கறியையும் கொடுக்காமல் பொங்கல் தினத்தில் பொரித்த கோழியுடன் பாஸ்மதி சோறுடன் 4 வகை கறியும் பரிமாறி இருந்தால் ஒருவேளை சாப்பிட்டிருப்பார் என்று சில அறிஞர்கள் சமூக ஊடகங்களில் தங்களுடைய பெருமதியான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். பிள்ளைகள் வளர்த்து பக்குவப்பட்டவர்களும் செல்ல பிராணிகளை வைத்து அனுபவப்பட்டவர்களும் வேறு மாதிரி அபிப்பிராயம் தெரிவித்திருந்தனர். அதாவது கசப்ப தேரர் கோபம் கொண்டிருக்கிறார், சாந்தமானதும் சாப்பிடுவார், இது ஒரு செய்தியே அல்ல என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சிலரோ சிறைச்சாலை மருத்துவமனைக்கு போய் அங்கிருந்து தேசிய மருத்துவமனைக்கு செல்ல நடக்கும் நாடகம்தான் இதுவென்று விமர்சனம் செய்தார்கள். கசப்ப தேரர் அன்னம் தண்ணீர் இல்லாமல் நடத்தும் இந்த உண்ணாவிரதம், இது உண்ணாவிரதமாக இருந்திருந்தால் இன்று பெரும் கூட்டம் கூடியிருக்கும். உங்களுக்கு தெரியும், அத்துரலிய ரத்ன தேரர் 2019ஆம் ஆண்டு ஒரு சில முஸ்லிம் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் என்று நடத்திய உண்ணாவிரதம் பிளாஷ்பேக் மியூசிக் குழுமத்தினுடைய திருவிழா மாதிரி அது அமைந்திருந்தது. கடைசியில் சாது சாது என்று கோஷம் முழங்க ரத்ன தேரர் வெற்றி வீரனாக முடிசூடப்பட்டார். கசப்ப தேரர் பற்றி அப்படி எந்த செய்தியும் இதுவரை வரவில்லை. அப்படியே உண்ணாவிரதம் இருந்தாலும் அரசு எந்த அழுத்தத்துக்கும் அடிபணியாமல் சட்டத்தின்படி செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் இங்கே முன்வைக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் மக்களின் கவனத்தை ஈர்க்க ஒவ்வொரு தலைப்புகளுடன் நாட்டை குழப்பி அடிக்கும் விஷமிகள் வாழும் நாடு இது. ஒருவேளை கசப்ப தேரரின் படம் தான் இந்த வாரம் ஓடக்கூடும். இனவாத கருத்துக்களுக்கு பெயர் போன முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர இந்த அரசு முன்பு இருந்த எந்த அரசும் செய்யாதவாறு பிக்குகளை கொடுமைப்படுத்துகிறது என்று கொளுத்தி போட்டிருக்கிறார். ஏற்கனவே அமைச்சர் லால்காந்த கொளுத்தி போட்ட மிகிந்தல காட்டு மிராண்டி என்ற சூடு இன்னுமே ஆறாத நிலையில்தான் கசப்புவின் கைதும் சந்திக்க வந்திருக்கிறது. கசப்ப தேரரை சில மாதங்களுக்கு முன்பு ரூபவாகினிக்கு அழைத்து மார்க்க உபதேசம் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு மெத்தனமாக இருந்த அரச நிர்வாக கட்டமைப்பு பற்றி பலத்த சர்ச்சை ஏற்பட்டிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். உணர்ச்சிகளுக்கும் நாடகங்களுக்கும் பெயர் போன ஜென்மங்கள் நடமாடும் இந்த நாட்டிலே சிறையில் இருக்கும் கசப்ப தேரர் போன்றோர் இந்த நேரத்திலும் ஒட்டுமொத்த மக்களின் கவன குவிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்பதை அரசு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை ஏன் இவ்வளவு அழுத்தமாக திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், ஏகப்பட்ட பெற்றோர்கள் இந்த அரசின் கல்வி மறுசீரமைப்பு கொள்கை 1 வருடத்தால் பிற்போடப்பட்டதை இன்னுமே ஜீரணிக்க முடியாமல் இருக்கிறார்கள். நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி, 3/2 பலம் கொண்ட பாராளுமன்றம், அதிகளவான உள்ளூராட்சி மன்றங்கள் என்று அத்தனை அதிகாரங்களையும் பெற்றுக்கொண்டு மிடுக்குடன் இருக்க வேண்டிய அரசு கல்விக்கு சிறிதும் சம்பந்தமே இல்லாத ஒரு சில இனவாத பிக்குகள் கூடாரத்தினதும் இலங்கையில் யாரும் கூகுள் பயன்படுத்த வேண்டாம் என்று ஒரு காலத்தில் அறைகூவல் விடுத்த விமல் வீரவன்சவினதும் காட்டு தர்பாருக்கு பணிந்து போகும் என்று நினைக்கவே இல்லை என்று ஃபேஸ்புக்கில் காமெண்ட் எழுதுகிறார்கள். புத்தகங்களில் கவர் அட்டைகளை போட்டு பந்தி பந்தியாக எழுதி தள்ளும் போக்கு கடந்த 2 நாட்களாக அதிகரித்திருக்கிறது. இதை கண்டதும் நாமும் 6ஆம் வகுப்பு உத்தேச கல்வி மறுசீரமைப்பில் அரசு வழங்க உத்தேசித்திருந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதாவது தமிழில் முயற்சியாண்மையும் நிதியியல் அறிவும் என்ற பாட புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்தை மேலோட்டமாக ஆராய்ந்து பார்த்தோம். வாழ்க்கையில் பொருளாதார ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதன் அடிப்படையை போதிக்கிறது இந்த புத்தகம். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, பிரச்சனைகளை இனம் கண்டுகொண்டு தீர்வை நோக்கி செல்வது எப்படி, எமது குறிக்கோள்களை அடைய நாம் எப்படி கனவுகளை சுமந்தவாறு பயணிக்க வேண்டும் என்ற
3 அருமையான விடயங்களை ஒரு பகுதி கொண்டிருந்தது. ஒரு தரமான கல்வியின் அனைத்து வாசல்களையும் இவை திறக்கின்றன. எமது நாட்டில் ஒரு தொழில் முயற்சியாளனாக நாம் எப்படி உருவாக வேண்டும் என்பது பற்றி இதுவரை எந்த கல்வி திட்டமும் போதிக்கவில்லை. வெறுமனே மனனம் செய்து ஒப்புவித்துவிட்டு அப்படியே போய் பல்கலைக்கழகத்தில் செய்துவிட்டு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக வந்து அரச தொழில் கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய கல்வி முறைமையை தான் எம் நாடு இத்தனை காலமாக பிரசவித்துக் கொண்டிருந்தது. ஆனால் 6ஆம் வகுப்புக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் வரவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது என்பதை போதிக்கிறது. நுகர்வு கலாச்சாரத்தில் மூழ்கி அதிகமாக ஆசைப்பட்டு கந்து வட்டிக்கு கடன் வாங்கி வாழ்வை நாசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதற்கான அடிப்படைகளை வழங்குகிறது. இதே போலத்தான் குளோபல் ஸ்டடீஸ் என்ற பெயரில் வழங்கப்பட்டிருந்த ஒரு புத்தகம், இதன் தமிழ் மொழி மூல பாடப்புத்தகம் நமக்கு கிடைக்கவில்லை. இது மற்றொரு அருமையான பாடப்புத்தகம். ஆங்கிலத்திலிருந்து சில விஷயங்களை எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இலங்கை போன்ற நாட்டில் மிக அவசியமாக போதிக்கப்பட வேண்டிய புத்தகம் இது. பல்வேறு இனக்குழுக்களினுடைய கலாச்சார விழுமியங்கள், உணவு பண்பாடுகள், மத வழிபாடுகள், பல்வேறு மதங்களினுடைய பெருநாள் தினங்கள், ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது முகமன் கூறி வாழ்த்தும் முறைகள் என்று சக மனிதனுடைய பல்வகைமை மதித்து அனுசரித்து வாழ்வதற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் இது கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் இது புத்தகம் அல்ல, வாழ்க்கை பாடம். இதையெல்லாம் என் முன்னோர்கள் படித்திருந்தால் இந்த நாடு இப்படி ஒரு தோல்வி கண்ட தேசமாக நிச்சயமாக மாறி இருக்காது. ஆனால் இதையெல்லாம் படிக்கும் கொடுப்பினை அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. இந்த நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்தின் அடிப்படையே புரிந்துணர்வின்மையும் மொழி பிரச்சனையும் தானே. சிறுபான்மை இனத்தின் நியாயமான அபிலாஷைகள் அனைத்தும் குழி தோண்டி புதைக்கப்பட்டன. சிங்களம் மட்டும் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டு இனக்கலவரத்துக்கு தூபம் விடப்பட்ட நாட்டில்தான் 2025ஆம் ஆண்டு சரியாக 70 வருடம் கழித்து இப்படியான புத்தகங்களுடன் கல்வி மறுசீரமைப்பு இம்மாணவ செல்வங்களின் வீட்டு கதவை தட்டியது. புத்தகத்தில் அச்சுப்பிழைகள், எழுத்துப்பிழைகள் இருக்கலாம். ஆனால் இது போன்ற புத்தகங்கள் சொல்லும் செய்தி கனதையான ஒன்று. பிஞ்சு உள்ளத்தில் பிரித்தாளும் விதையை விதைத்து விதைத்து விஷமாக வளர்த்து எடுத்துக் கொண்டிருந்த பழமைகளை களைத்து போட்டு சமாதானத்தையும் கலாச்சார பல்வகைமையையும் அன்பையும் ஏனைய இனத்தை மதத்தை நேசிக்க வேண்டியதன் அவசியத்தையும் மொத்தத்தில் ஒரு மனிதனாக இப்படி பல்வேறு இனக்குழுக்களுடன் வாழும் நாட்டில் வாழ வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகிறது இந்த புத்தகம். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த கல்வி மறுசீரமைப்பில் வீரவன்ச போன்றோர்களுக்கும் மிகிந்தல தலைமை தேரர் போன்றோரும் வழக்கம் போல நாட்டுக்கு தீ வைக்கக்கூடிய அந்த 2 தனியார் தொலைக்காட்சிகளும் இதை எதிர்த்து நின்றது என்பதில் எந்தவித ஆச்சரியமுமே இல்லை. உங்களுக்கும் எந்த ஆச்சரியமும் வராது. ஒரு சில தவறுகளை களைந்துவிட்டு இன்று கல்வி சீரமைப்பு பிற்போடப்பட்டதால் கவலைப்படக்கூடிய தாய்மார்களுக்கும் போதிய விளக்கத்தை கொடுத்துவிட்டு அடுத்த ஆண்டு இவற்றை அமுல்படுத்த நினைத்தாலும் இதே கும்பல் மீண்டும் எழுந்து வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் பேராசிரியர்கள் போன்றோர் சொல்லக்கூடிய அபிப்பிராயங்கள் வேறு. கடைந்தெடுத்த இனவாதிகள் சொல்லக்கூடிய அபிப்பிராயங்கள் வேறு. வீரவன்ச போன்றோர் இந்த கல்வி சீர்திருத்தம் மொத்தமாக தேவையில்லை என்கிறார்கள். பாட விதானங்களின் உள்ளடக்கம் அவர்கள் சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. போலி தேசப்பற்று என்ற பெயரில் உந்தப்பட்டு இனவாதத்தில் ஊறி யாரோ ஒரு அரசியல்வாதியினுடைய அடியாளாக இருந்துவிட்டு பொருளாதார ஒழுக்கமும் இல்லாமல் யாரையோ காக்கா பிடித்து வாழும் கல்வி முறைமை அடித்து நொறுக்கப்படுவதை வீரவன்ச மட்டுமல்ல, எந்த பாரம்பரிய அரசியல்வாதியும் தாங்கிக் கொள்ள போவதும் இல்லை. எந்த மதகுரு பீடமும் பொறுத்து கொள்ள போவதும் இல்லை. அதனால்தான் இத்தனை எதிர்ப்பு. இவற்றை பகிரங்கமாக வெளியே சொல்ல முடியாமல் தான் ஏதோ மஞ்சள் பத்திரிகை அடித்து அவற்றில் பச்சை பச்சையாய் எழுதியது போல ஒரு கட்டுக்கதையை சமூகமயப்படுத்தினார்கள். வானவில்லின் வண்ணங்களே மிகப்பெரிய ஒரு கூடாத விஷயமாக மாறி போனது இலங்கையில். ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் இது ஒன்றும் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் ரக கல்வியை பற்றி பேசும் நாடு அல்ல என்கிறார் சன்ன ஜெயசோமன. நாம் எல்லோருமே நன்கு அறிந்த பலோப்பியன் ஸ்பெஷலிஸ்ட் அவர். இப்படி பிடித்து நசுக்கிவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்று சொன்னவர் தான். அதாவது இவர்களுக்கு எப்போதும் ஒரு அடிமை சமூகத்தை வளர்த்து கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவர்கள் எல்லாம் படித்தால் பலோப்பியன் குழாய்களை நசுக்கி பெரும்பான்மையின பெண்களை மலடாக்க முடியும் என்ற புனைவை சொல்ல முடியாது போகும் என்றும் அவர்களுக்கு தெரியும். கொரோனா வைரஸ் நிலத்தடி நீரால் பரவும் என்று யாரும் நம்ப மாட்டார்கள் என்றும் அவர்களுக்கு தெரியும். 8ஆய் 16ஆய் மடிந்து கூழை கும்பிடு போட்டுவிட்டு அழுக்கு தீவு போல ஒதுங்கி நிற்கும் அடிப்பொடிகளை உருவாக்க முடியாது என்பதும்
அவர்களுக்கு தெரியும். தாம் சொன்னவுடன் வீதியில் இறங்கி இன்னொரு சமூகத்தின் வீடுகளையும் உடைமைகளையும் கொளுத்தும் காடையர் கூட்டம் ஒன்று இனி உருவாகாது என்பதும் அவர்களுக்கு தெரியும். இதனால்தான் அவர்கள் தம்மாலான அத்தனை வழிகளிலும் இந்த கல்வி சீர்திருத்தத்தை முளையிலேயே கிள்ளி எறிய துடிக்கிறார்கள். ஊடகங்களை பயன்படுத்தினார்கள். இந்த நாட்டினுடைய சாபத்துக்குரிய 2 ஊடகங்கள் இருக்கின்றன. ஒரு ஊடக முதலாளிக்கு தன்னுடைய தம்பியை ஜனாதிபதி அனுர விடுவிக்கப் போவதில்லை என்பதற்கு பழி வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்ற ஊடக முதலாளிக்கு நாட்டில் ஜனாதிபதியாக வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. இந்த ஊடக நெட்வொர்க்குகள் வளர்த்துவிட்ட சிலரும் இந்த கல்வி சீரமைப்பை காட்டமாய் எதிர்த்து நின்றார்கள். இதில் மிக முக்கிய பாத்திரமாய் இருப்பவர் தான் இலங்கையில் கோட்டாபய ராஜபக்சவினுடைய சிங்கள பௌத்த ஆட்சியை உருவாக்க டிவி செய்திகளை ரியாலிட்டி ஷோ போல மாற்றி அபிநயம் செய்தபடி செய்தி வாசித்து அரசியல் நிகழ்ச்சிகள் நடத்தி நாட்டை பிற்போக்கு சக்திகளிடம் தாரை வார்ப்பதில் முன்னின்று உழைத்துவிட்டு கடைசியில் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஆஸ்திரேலியாவில் குடியிருக்கும் இழுத்துப்பிள்ளை மகாராணி தில்கா சமன்மலை மனப்பிறழ்வு கொண்ட ஒருவர் போல இருக்கிறது இப்போது இவருடைய ஃபேஸ்புக் பதிவுகள். ஒரு ஊடகவியலாளர் என்ற முகமூடிக்குள் இத்தனை வன்மங்களை சுமந்து கொண்டு இப்படி இருந்தார் என்று நினைக்கவே பதட்டமாக இருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் அரசின் கல்வி மறுசீரமைப்பை எதிர்த்து நின்றவர்கள் இதே மாதிரியான நபர்கள்தான். அரசு ஒருவித மெத்தனமாக இருந்ததால் தான் இத்தகைய பேர்வழிகளினுடைய கை அபரிதமாய் ஓங்கியது. இனியாவது இதை சரி செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜனாதிபதி சந்திரிகா காலத்தில் கல்வி உயர்கல்வி அமைச்சராக இருந்தவர் தான் ரிச்சர்ட் பத்திரன். இப்போது ஓய்வு பெற்ற ஆசிரியர்களிடம் இவரை பற்றி கேட்டால் 90% மேலானோர் எந்த தயக்கமுமின்றி பாராட்டு பத்திரம் வாசிப்பார்கள். அந்த அளவுக்கு சிறந்த அமைச்சர். ஆசிரியர்களினுடைய சம்பள முரண்பாடுகளை எல்லாம் தீர்த்தவர். மிக தைரியமான மனிதர். ஒரு முறை ரிச்சர்ட் பத்திரனவுக்கு எதிராக ஒரு துறவி சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போவதாக சொல்ல உடனே எந்த தயக்கமுமின்றி நீங்கள் இறந்தால் உங்களின் உடலை வைக்க என் செலவில் பெட்டி ஒன்றை வாங்கி தருகிறேன் என்று சொன்னாராம். யாருக்கும் அட்டிப்பணியாமல் தலை நிமிர்ந்து வேலை செய்பவர்கள் இப்படித்தான். எந்த தயக்கமும் இல்லாமல் சொல்லிவிட்டு போனார் பத்திரன். அத்தோடு உண்ணாவிரதமும் கைவிடப்பட்டது. இதை அரசு பாடமாக கொள்ள வேண்டும். சட்டத்தை அமுல்படுத்த எந்த எல்லைக்கும் போக வேண்டும். நியாயமான கருத்துக்களுக்கு மட்டுமே செவிசாய்க்க வேண்டும். இந்த பதிவை கடைசியாக விளாடிமிர் லெனினுடைய ஒரு அற்புதமான கருத்தோடு சிந்தனையோடு நிறைவு செய்து கொள்ளலாம். ஒரு தீர்மான மிகு தருணத்தில் புரட்சிகர நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள அச்சப்படுதல் அல்லது தாமதப்படுத்தல் என்பது மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகத்துக்கு சமனானது. ஏனெனில் பிற்போக்குவாதிகள் இப்போதும் மக்களின் தயக்கத்தையும் ஆட்சியாளர்களினுடைய பலவீனத்தையும் தங்களுடைய பலமாக மாற்றிக்கொள்வார்கள். புரட்சிகர மாற்றத்துக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அஞ்சுவது என்பது அரசியல் மரணத்துக்கு ஒப்பானது. இது விளாடிமிர் லெனின் சொன்ன ஒரு அற்புதமான சிந்தனை. நம்மை விட விளாடிமிர் லெனினின் கொள்கை கோட்பாடுகளை படித்து கரைத்து குடித்தவர்கள்தான் இப்போது ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆகையால் லெனின் கூற்றை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்போடு காத்திருப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.